ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேட்டெக் யூடியூப் சேனல். ஸோ ரொம்ப நாளாக நம்ம வீடியோ போடாததுக்கு ரொம்ப சாரி. இனிமேட்டு வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வரும். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் பொறுப்பு. ஸோ இது வரைக்கும் வீடியோ போடாததுக்கு ரொம்ப சாரி மறுபடியும் கேட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து லாக்டவுன் பீரியடில் எல்லோரும் சேஃபாக வீட்டில் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோ எல்லாம் வீட்டுக்குள்ளே இருங்க, வெளியில் வராதிங்க. போலீஸும் சரி, டாக்டர்ஸும் சரி நம்மளுக்காக தான் போராடிட்டு இருக்காங்க. ஸோ யாரும் வெளியே வராமல் வேஸ்ட்டாக சுற்றாமல் எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருங்க. கடைகள்லாம் கூட மூடிடுச்சு. ஸோ வெளில வரதுக்கான அவசியமே இருக்காது உங்களுக்கு. ஸோ மே 3ஆம் தேதி வரைக்கும் உள்ளே இருங்க ப்ளீஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஃபோன்பேயில் எப்படி வந்து பே பண்ணுறது அண்ட் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல் டீட்டெயிலோட இந்த வீடியோவில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம இப்போ வந்து எதுக்காக இந்த வீடியோ போடுறோன்னா, ஆல்ரெடி நிறைய பேர் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த டைமில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயன்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம வந்து போடுறோம். பிகாஸ் வந்து கடைலாம் மூடிடுச்சு இல்லையா, உங்களுடைய அத்தியாவசிய தேவை இந்த ஃபோனுக்கெலாம் ரீசார்ஜ் பண்ணுறது, இது போன்ற விஷயங்களை வந்து கடையிலாம் இருக்காது. ஸோ வந்து நீங்கள் ஃபோன் மூலியமாகவே பே பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து இப்போ நம்ம போஸ்ட் பண்ணுறோம். ஸோ எப்படி ஃபோன்பேயில் வந்து சைன்அப் பண்ணி அண்டு பேமெண்ட்ஸ்லாம் மேக் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். வாங்க பார்க்கலாம். ஃபோன்பே ஆப்புக்கான லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் சைன்அப் பண்ணிக்கோங்க. சைன்அப் மெத்தட் எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபோன்பே ஆப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே லிங்க் இருக்குது. ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கனால ப்ரொசீட் டு லாகின் அந்த அக்கௌண்ட்டு கேட்குது. நான் வந்து டிஃப்ரெண்ட் நம்பர்னு கொடுக்குறேன். ஸோ இப்படி தான் வந்து ஃபஸ்ட் பேஜ் வரும். உங்களுக்கு வந்து இப்படி தான் வந்து ஃபஸ்ட் பேஜ் வரும். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் வந்து ரிஜிஸ்டர் பண்ண கேட்கும். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த மொபைல் நம்பர் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் வந்து சைன்அப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அப்போ தான் ஈஸியாக வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு கூட வந்து லிங்க் ஆகும். பிகாஸ் பேங்க் அக்கௌண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து இங்கே பேமெண்ட்ஸ்லாம் மேக் பண்ணுவோம். ஸோ வந்து நீங்கள் எந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பர் எது கொடுத்துருந்தீங்களோ அந்த நம்பரை வச்சு சைன்அப் கொடுங்க. நான் வந்து என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்து ப்ரொசீட் கொடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னா ஓடிபி வரும். ஸோ ஓடிபி வந்து கொடுத்து திரும்பவும் ப்ரொசீட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன்பே ஆப்புக்குள்ளே போயிடும். நான் வந்து செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஓடிபி வந்துச்சு. ஓடிபி வச்சு லாகின் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோன்பே அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்துடுச்சு. இப்போ வந்து நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கனால என்னோடய அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து புதுசாக பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்குள்ளே வந்து அக்கௌண்ட்டு இருக்கும். ஸோ எப்படி நீங்கள் வந்து லிங்க் பண்ணணும் அப்படின்றது நான் இப்போயே காட்டுறேன். ஸோ இந்த ப்ரொஃபைல்லாம் நானும் அதுக்கப்புறம் தான் வச்சேன். ஸோ உங்களுக்கு வந்து இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா இமெயில் ஐடி கொடுத்து வந்து லிங்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டா உங்களுக்கு வந்து ஒரு 4 டிஜிட் பின் கேட்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் சைன்அப் பண்ணும்போதே கேட்கும். ஸோ அந்த சைன்அப் பண்ணும்போது கொடுத்துக்கோங்க 4 டிஜிட் பின்னு. ஸோ அந்த பின் நம்பர் வந்து ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஞாபகம் வச்சுருக்க அந்த மாதிரியான பின்னாக வந்து ஈஸியாக கொடுங்க. அண்ட் இப்போ வந்து எப்படி பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் வாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 அக்கௌண்ட்டுன்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆடு பேங்க் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். ஸோ அது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். உங்களுடைய பாஸ்புக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். இந்த நிக் நேம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் தான். ஸோ அது வந்து வேண்டாம். ஸோ கொடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணதும் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை வந்து கொடுத்து லிங்க் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஃபோன்பேயில் வந்து பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ஏடிஎம் கார்டு வேணும். பிகாஸ் அந்த கார்டை வச்சு தான் உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் லிங்க் பண்ணிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் கார்டு தேவை. ஸோ கார்டையும் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்த விஷயத்த பார்க்கலாம் வாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா செக் பேலன்ஸ், உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் வந்து இங்கே கூட செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னோடய அக்கௌண்ட். இது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ கிளிக் பண்ணதும் நீங்கள் உங்களுக்கு செட் பண்ண அந்த ஓடிபி நம்பரை வந்து கேட்கும். ஸோ நான் சொன்ன இல்லையா யூபிஐ பின் நம்பரை வந்து கேட்கும்னு. ஸோ அதையும் வந்து சேவ் பண்ணி வச்சதுக்கு அப்புறமேட்டா உங்களுடைய பின் நம்பரை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுடைய ஏடிஎம் பின் நம்பரை வந்து கொடுத்துக்கோங்க. பிகாஸ் அதையும் இதையும் அந்த ஒன்றா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2 பின்னையுமே ஒரே பின்னாக 2த்துக்குமே ஒரே பின்னை கொடுங்க. ஸோ புரியும் நான் நம்புகிறேன்.
ஸோ பின் நம்பரை கொடுத்ததுக்கப்புறமேட்டா உங்களோட பேலன்ஸ் காட்டும், பேலன்ஸையும் செக் பண்ணிக்கலாம். நான் இப்போ பேக்கில் வந்துடுறேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படி அந்த மணி சென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே வந்து 2 கான்டாக்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டை வந்து காட்டும். ஸோ யாருக்கு மணி சென்ட் பண்ணணுமோ இங்கே சென்ட்ன்ற ஆப்ஷன் கீழே கேட்கும். சும்மா நீங்கள் சேட் கூட பண்ணிக்கலாம். சென்டுன்னு கேட்டுச்சுன்னா இங்கே அமௌண்ட்டை கொடுத்து இந்த அக்கௌண்ட் மூலிமா ப்ரொசீட் ஆகிடும். ஸோ இப்படி தான் ஈஸியாக வந்து கேஷ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணதுக்கப்புறமேட்டா சும்மா ஒரு ரூபா ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து சென்ட் பண்ணி பாருங்கள். பிகாஸ் சென்ட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. சும்மா ரூபா வந்து சென்ட் பண்ணி பாருங்கள். கன்ஃபார்மாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டா யூஸ் பண்ணுங்கள். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வேலெட். ஸோ இந்த மை மணின்னு இருக்கு இல்லையா கீழே, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா எங்கள் ஃபோன்பே வேலெட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு வந்து 18 வயசு ஆகிடுச்சுன்னா உங்கள்கிட்ட வந்து ஓட்டர் ஐடி அல்லது டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த டீட்டெயில்ஸ் கேட்கும். அதை வந்து கொடுத்ததுக்கப்புறமேட்டு தான் இங்கே வந்து வேலெட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகுனதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அல்லது ஏதாச்சும் டெபிட் கார்டு வச்சு உங்களோட வேலெட்டை வந்து காசு வந்து மணி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வேலெட்டில் இருக்க மணியை வந்து நீங்கள் எதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய எல்லா பேமெண்ட்ஸுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இன்னொரு விஷயம், உங்களோட வேலெட்டுக்கு போன மணியை வந்து நீங்கள் திரும்ப பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ண முடியாது. அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து அந்த வேலெட் மணியை வந்து சென்ட் பண்ண முடியாது. ஸோ அது வந்து நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இப்போ வீட்டில் தான் இருக்கீங்க இல்லையா, ஸோ வீட்டிலேருந்தே சில பில்ஸ்லாம் பே பண்ணணும்னா இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எப்போலேருந்தே ரன் ஆகிட்டு இருக்க ஆப் தான். ஸோ ரொம்ப ட்ரஸ்டடான ஆப் தான். ஸோ ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பில்ஸ் பே பண்ணுறதுக்கு செக்ஷன்ஸ்லாம் இங்கே கீழே இருக்குது. உங்களோட டிவி பில்ஸ்லாம் டிடிஹெச்லாம் இங்கே பே பண்ணிக்கலாம். அண்டு ஃபோன்ஸ், எலக்ட்ரிசிட்டி எல்லாத்தையுமே வந்து இங்கேருந்தே பே பண்ணிக்கலாம். ஸோ லாக்டவுன் பீரியடில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இன்னொரு ஏர்னிங் மெத்தடும் இதில் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஃபருக்கு 100 ரூபா தராங்க. இந்த ரெஃபர் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஸோ உங்களை ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஃபோன்பே வச்சு இல்லாதவங்களாக இருந்தாங்கன்னா இந்த ரெஃபரை கிளிக் பண்ணி இங்கே வந்து வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மூலிமா வந்து ஷேர் பண்ணுங்கள். அந்த லிங்க்கை வந்து அவங்க கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணதுக்கப்புறமேட்டா சும்மா ஏதாச்சும் அமௌண்ட்டை வந்து யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுங்கள். ஸோ ரூபா இல்லை 2 ரூபா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து 100 ரூபாய் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இங்கே வந்து ஒரு சில கிஃப்ட்ஸ்லாம் கூட கிடைக்கும். ஸோ அந்த கிஃப்ட்ஸ்லாம் இங்கே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸ்க்ராட்ச் கார்ட்ஸ்லாம் கிடைக்கும். அண்டு அதை வந்து இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக ஈஸியாக வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். லாக்டவுன் பீரியடில் ரொம்ப இந்த குவாரண்டைன்ஸ் டேயில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறமேட்டாகவும் இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா பில்ஸையும் உட்காந்த இடத்துலேருந்தே பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லா வீடியோஸும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ இதோட முடியுது. ஸோ வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. அண்டு மறக்காமல் நம்மளோட கேட்டெக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.